அண்மைச் செய்தி. சாமானிய மக்களுக்கான அதிகார அரசியலின் வெற்றி போர் முரசாம் தாவேகா என அக்கட்சியின் தலைவர் விஜய் பதிவிட்டுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்படும் நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரசியல் அங்கீகாரம் நோக்கி செல்வோம் என்றும் சாமானிய மக்களுக்கான அதிகார அரசியலின் வெற்றி போர் முரசாம் தாவேகா என அவர் குறிப்பிட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு அக்கட்சியின் தலைவர் விஜய் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த பதிவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தாவேக்காவுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று. அதனையொட்டி இன்று காலை தற்சமயம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் எக்ஸ்தல பக்கத்துல ஒரு பதிவு வைத்திருக்கிறார். அது மிக முக்கியமாக நம் உயர்நிலை இயக்கமான தமிழக வெற்றிக் கழகத்தின் மகிழ்ச்சிகரமான 3ஆம் ஆண்டு இன்று தொடங்குகிறது. 2 ஆண்டுகளை இயல்பாகவும் இயல்பு தாண்டியும் நிறைவு செய்து நீள்கிறது நம்ம அரசியல் பெருமையிடம். முதன்மை அரசியல் சக்தியாக பரிணமிக்கும் முன்பே மக்கள் இயக்கமாக மக்களோடு மக்களாக கலந்து இன்றவர்கள் நாம் இதை நாடறியும் நல்லவர்கள் அறிவார்கள். ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லலாம், சலனங்களை புறந்தள்ளி சமநிலை தவறாத அளக்கவியலாத கால்கடல் தாவேக்கா, எவராலும் விளக்க இயலாத விரிவான தாவேக்கா, அத்தனை இலக்குகளையும் அர்ப்பணிப்புடன் வெல்லும் சாமானிய மக்களுக்கான அதிகார அரசியலின் வெற்றி போர் முரசாம் தாவேக்கா. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இதுவரை இல்லாத புதிய சூழலை சுமந்து இருக்கிறது. இதற்கு ஒரே காரணம் நமது அரசியல் வருகை மட்டுமே என அண்மைச் செய்தி. சாமானிய மக்களுக்கான அதிகார அரசியலின் வெற்றி போர் முரசாம் தாவேகா என அக்கட்சியின் தலைவர் விஜய் பதிவிட்டுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்படும் நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரசியல் அங்கீகாரம் நோக்கி செல்வோம் என்றும் சாமானிய மக்களுக்கான அதிகார அரசியலின் வெற்றி போர் முரசாம் தாவேகா என அவர் குறிப்பிட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு அக்கட்சியின் தலைவர் விஜய் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த பதிவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தாவேக்காவுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று. அதனையொட்டி இன்று காலை தற்சமயம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் எக்ஸ்தல பக்கத்துல ஒரு பதிவு வைத்திருக்கிறார். அது மிக முக்கியமாக நம் உயர்நிலை இயக்கமான தமிழக வெற்றிக் கழகத்தின் மகிழ்ச்சிகரமான 3ஆம் ஆண்டு இன்று தொடங்குகிறது. 2 ஆண்டுகளை இயல்பாகவும் இயல்பு தாண்டியும் நிறைவு செய்து நீள்கிறது நம்ம அரசியல் பெருமையிடம். முதன்மை அரசியல் சக்தியாக பரிணமிக்கும் முன்பே மக்கள் இயக்கமாக மக்களோடு மக்களாக கலந்து இன்றவர்கள் நாம் இதை நாடறியும் நல்லவர்கள் அறிவார்கள். ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லலாம், சலனங்களை புறந்தள்ளி சமநிலை தவறாத அளக்கவியலாத கால்கடல் தாவேக்கா, எவராலும் விளக்க இயலாத விரிவான தாவேக்கா, அத்தனை இலக்குகளையும் அர்ப்பணிப்புடன் வெல்லும் சாமானிய மக்களுக்கான அதிகார அரசியலின் வெற்றி போர் முரசாம் தாவேக்கா. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இதுவரை இல்லாத புதிய சூழலை சுமந்து இருக்கிறது. இதற்கு ஒரே காரணம் நமது அரசியல் வருகை மட்டுமே என எல்லோரும் சொல்கிறார்கள். எனவே இச்சூழலில் களத்தை நமதாக்கி தேர்ந்த தெளிவுடனும் திறன்மிக்க நுட்பத்துடனும் தேர்தல் அரசியல் வெற்றியை வாயிலாக அரசியல் அதிகார அங்கீகாரத்தை நோக்கி செல்வோம் என தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார், நௌசாத், தகவலுக்கு நன்றி. எல்லோரும் சொல்கிறார்கள். எனவே இச்சூழலில் களத்தை நமதாக்கி தேர்ந்த தெளிவுடனும் திறன்மிக்க நுட்பத்துடனும் தேர்தல் அரசியல் வெற்றியை வாயிலாக அரசியல் அதிகார அங்கீகாரத்தை நோக்கி செல்வோம் என தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார், நௌசாத், தகவலுக்கு நன்றி.